இதுவரைக்கும் நன்றாக இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு மிகவும் நன்றாக. இட் வாஸ் குட் அப்படின்னு 6 முறை இருக்குது. 7வது முறை சொல்லப்பட்டிருக்கிறது இட் வாஸ் வெரி குட். இட் வாஸ் வெரி குட். ஆங்கிலத்திலும் கூட அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் நன்றாக இருந்தது என்று நாம் திருவசனத்தில் படிக்கிறோம். ஆகவே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய குடும்ப வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, சிறப்பானதிலிருந்து அதிக சிறப்பான நிலைக்கு, அந்த நல்லது என்று சொல்லுகிற நிலையிலிருந்து மிகவும் நல்ல நிலைக்கு நாம் போக வேண்டும் என்று தெய்வம். அன்று மணமக்களுக்கு இன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு பிரகாசமா இருக்கிறீர்களோ, இந்த நிலையை காத்துக்கொள்வதல்ல, இந்த நிலையிலிருந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் சொல்றது போல சொல்லலாம், ஐயா அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது, எனக்கு அமையல அப்படி சொல்றீங்க, சொல்லவே முடியாது. ஆதியாகமத்தின் புத்தகம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதிக்கு 17வது வசனம் நினைக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அந்த வசனத்தில் 2 பகுதி இருக்கு. ஒன்று தேவனுடைய பகுதி, அவருடைய பாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்து, இது அவருடைய வேலை. இப்ப கல்யாணத்துல கத்திரிக்க அழைத்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காரு, விஐபி உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயா உடன்படிக்கை பண்ண போறாங்க, உடன்படிக்கை கூட போக போறாங்க. கொண்டு வந்து வைத்து, இதுவரைக்கும் யார் செய்யற வேலை? யார் செய்யற வேலை? இவங்களை கொண்டு வந்து முன்னால் உட்கார வைக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா இவங்க தனியா ஓடி வந்ததில்ல, இவர்களோடு கூட இவர்களை கொண்டு வந்து முன்னுக்கு உட்கார வச்சாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். நாங்கள் கவனிக்கிறோம். கொண்டு வந்து வைத்து, இதுவரைக்கும் தான் தேவனுடைய பக்கம். அடுத்த பக்கம் என்ன தெரியுமா? நம்ம பக்கம் ஒண்ணு இருக்குதுங்க. வசனம் என்ன சொல்லுது? கொண்டு வந்து வைத்து அந்த தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் செய்தார். 2வது பாதை யாருக்கு? அது வச்சவர் ஒருத்தவருக்கு சொன்னாரு, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவானா? இங்கதான் மீன் கிடக்கிறோம். ஒருத்தர் சொன்னாரு, மரம் வச்சவன் தோட்டங்களை கொண்டு வந்து வச்சவன் தோட்டத்தை பராமரிப்பான்னு சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுது, திருவசனம் சொல்லுது. நான் சொல்றது எங்கேயோ இருக்கிற வசனத்தை சொல்லல, வேதாகமத்தினுடைய முதல் பக்கத்தில் இருக்கிற வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தை கொண்டு வந்து வச்சு அதை காக்கவும் பண்படுத்த வைத்தால் வேலையை கொடுத்தார். காப்பது பண்படுத்துவது, சரி பண்படுத்துறது சரிங்க, காக்கணுமா தோட்டத்தை என்ன காக்கணும்? 3ஆம் அதிகாரத்துல தான் சர்ப்பம் உள்ள வந்துச்சு, பாவம் உள்ள பிரவேசித்து விட்டது. இப்ப பாவமே உள்ள வரலையே, ஏன் தோட்டத்தை காக்கணும்? தவறு செய்யாத தேவனுக்கு தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் ஒருத்தவங்க கதவை தட்டுவான்னு அவருக்கு நல்லா தெரியும். எதை காக்க சொன்னார் தேவன்? திருடர்கள் ஜாக்கிரதைங்கிற போர்டு, திருடர்கள் ஜாக்கிரதை. அந்த போர்டு ஒரு காலத்துல பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஜாக்கிரதை என்ற போர்டு இருந்துச்சு. இதுக்கு வீடுகள்ல கூட வைக்க வேண்டியதா இருக்குது. அதனால கடந்த நாட்கள் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறவங்க சொன்னாரு, இதுக்கு இந்த சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க பாருங்க, டிவியோ இது சம்பந்தமான அந்த எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் காட்டிலும் இதற்கு அதிகமா சேல்ஸ் ஆகிறது எதுவும். ஒரு பிசினஸ்மேன் சொல்றாரு, இன்றைக்கு சிசிடிவி கேமராவுடைய சேல்ஸ் தான் எல்லா சேல்ஸோட நிறைய இருக்குதுங்க. எல்லா சேல்ஸோட நிறைய இருக்கலாம். வீட்டுக்கு வீடு கூட சிசிடிவி கேமரா. நல்ல வேளை இந்த பெட்ரூம்ல மட்டும்தான் வரல. நாங்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அதனால ஒன்றை மட்டும் நாங்கள் கவனிக்கிறோம், அவன் யார்? ஒரு சாதனை உள்ள வருவான். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கற்றுக் கொடுக்கிறார். என கேட்கிறேன் கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பானதிலிருந்து மிகவும் சிறப்பான நிலைக்கு நாம் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை நேசிக்கிற ஒரு ரட்சகர் உண்டு, ஒரு தேவன் உண்டு. அவர் ஒரு நல்ல தேவன், ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. நமக்கு உதவி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒரு தோட்டத்துல, அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் விவரிக்க முடியாது, அதை வர்ணிப்பதற்கே நேரம் காலம் போதாது. அவ்வளவு அருமையான ஒரு தோட்டத்திலே கொண்டு வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டம், ஏதேன் என்றாலே இன்பம் என்ற அர்த்தம். இன்பம், பிரசன்ட். அந்த இன்பமான தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டத்தில்
பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தோட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு சொல்றாரு, தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் செய்யணும் சொல்றாரு. ஏன் தெரியுமா? சிறப்பானதிலிருந்து அதிக சிறப்புக்கு நாம் போக வேண்டும் என்று தேவன் சொல்றார். அப்போ கொச்சை அப்படி சொல்றது வந்து அவ்வளவு சரியாக தெரியல எனக்கு. நாய் கூட என்ன நடத்துது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நாய் குடும்பம் நடத்துது தெரியுமா உங்களுக்கு? ஏயா நம்ம வீட்டுல இருக்கிற பல்லி கரப்பாம்பூச்சி கூட குடும்பம் நடத்துதுங்க. அது மாதிரியா நம்முடைய குடும்பம்? அதுவா தேவனுடைய விருப்பம்? அதுக்காக தேவனுடைய வேதத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். நாய் குடும்பம் நடத்துதுங்க, நிறைய குட்டி போடுது. அதுவல்ல வாழ்க்கையை குறிப்பிருக்கிற தேவனுடைய திட்டம். அதுவல்ல, சிறப்பானதிலிருந்து மிகவும் சிறப்பான நிலைக்கு நாம் பயணிக்கும்படிக்காக, அதுக்காகத்தான் தேவன் நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார், சபை திருச்சபையை தந்திருக்கிறார், ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எல்லா விதமான அனுகூலங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எதற்காக தெரியுமா? எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் வாழ்க்கையில் விருப்பம் உள்ளவராக, எதிர்பார்ப்புள்ளவராக தேவன் காணப்படுகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. 127வது சங்கீதத்துடைய முதல் வசனத்தை படிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகி, கர்த்தர் வீட்டை கட்டாராகி, அதை கட்டுகிறவருடைய பிரயாசம், கட்டுகிறவருடைய கரத்துல கர்த்தர் வீட்டை கட்டாராகி. அவர் சொல்றாரு, நான் கட்டுகிறேன், கையில கொடுக்கிறேன், வாழ்க்கையோட உங்களுடைய கரத்தில் கொடுக்க மாட்டேன். நீங்க வாலிபர்களாக இருக்கலாம், குடும்பமானவர்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில கடந்து சென்ற மிக என்னை காட்டிலும் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம். வாழ்க்கையில மனிதன் செய்கிற மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? தேவனுடைய கரத்துல வாழ்க்கையை கொடுக்க தவறு. வேத வசனத்தின்படி முதல் பாவமே அதுதான் என்றுதான் திருவசனம் சொல்கிறது. முதல் பாவமே என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை வாழ்க்கையில நான் கொடுக்க தவறிவிட்டோம். இந்த இருதயத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிங்காசனம் இருக்குது. இந்த சிங்காசனத்திலே நான் தேவனை அமர வைப்பதற்காக நான் இந்த சிங்காசனத்திலே வாழ்கிறேன். இந்த சிங்காசனத்துல என்னுடைய சுயம் ஆண்டு கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் அருமையானவர்களே, இந்த சிங்காசனத்துல இயேசு அல்ல, சுயம் ஆண்டு கொண்டிருக்கிறத நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, சுயம் அல்லையா? இயேசு, இயேசு, இயேசு. இயேசு யார் தெரியுமா? ஈடு இணையற்றவரையா, விவரிக்க முடியாத இந்த இயேசு. நான் நேற்று கூட கிறிஸ்துமஸ் ஆராதனையில சொன்னேன். ஒருவரை பாளையத்தை ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஜஸ்ட் அந்த நிறைய இடத்துல பார்த்துருக்கு, நீங்க பார்த்துருக்கலாம். நான் என்னை கவர்ந்தது அதுதான். அந்த இலேசி ஆஃபீஸ் ஆப்போசிட்ல ஒரு டீ கடையில 2 மாசத்துக்கு முன்னால ஒரு டீ குடிச்சேன். சின்ன சாதாரணமான ஒரு டீ கடை. அந்த பேனர்ல போட்டு இருந்துச்சு, டீ கப் எல்லாம் போட்டு இருக்குது. அந்த டீ கப் அந்த பேனர்ல போட்டு இருக்குது, சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காதுன்னு போட்டுருந்துச்சு. டீக்கு அட்வர்டைஸ்மெண்ட், சொன்னால் புரியாது, சுவைத்தால். இப்ப எதுக்கு டீ ஞாபகம் வருது? டீ ஞாபகம் வந்துட்டு இருக்கீங்களா? டீக்கு அட்வர்டைஸ்மெண்ட், சொன்னால் புரியாது, சுவைத்தால். நான் டீயை சாப்பிட்டுக்கிட்டே காலை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி இருந்தேன். அங்க இருந்து நான் போகிற வரைக்கும் கூட இந்த இருதயத்தில் அந்த டீங்கிறது வந்து இயேசுதான் இந்த ஞாபகத்தில் இருந்தார். சூரிய நிரப்பினவர்கள் இயேசுவை குறித்து சொன்னால், ஐயா ரட்சகரை குறித்து, ரட்சகர் இயேசுவை குறித்து சொன்னால் புரியாது, ஆனால் சுவைத்தால் 40-45 ஆண்டுகளுக்கு அதிகமாக 1974 இயேசு வாழ்க்கையில் வந்தார். 1974 இயேசு என் வாழ்க்கையில் பிரவேசித்தார், என்னை அபிஷேகித்தார், என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், ஊழியத்திற்காக அழைத்தார், கொண்டு வந்தார், இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். சொன்னால் புரியாது, ஆனால் சுவைத்தால் மறக்காத ஒன்று தேவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், சிறப்பானதிலிருந்து இன்னும் அதிக சிறப்புக்கு நான் போவதற்கு நான் என்ன செய்யலாம்? உங்களை தேவனுடைய கரத்துல கொடுங்க. அதுவரை இந்த இடத்துல நான் தவறு இருக்கிறேன். குடும்பம் என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது ஏதோ வெளி தோற்றத்தின்படியான அல்லது ஏதோ சில விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான ஒன்றல்ல.
சிலருடைய துக்ககரமான துரதிருஷ்டவசமான சிலருடைய இளைஞருடைய வாக்கு மூலம் என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னால நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இப்ப கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு மாதிரியா இருக்குமா. அப்படி இருக்கிற யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க, முடிந்த பிறகு என்னை சந்திக்கிறீங்க, ஊழியர்களை சந்திங்க. கல்யாணத்துக்கு முன்னால நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க, இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி இருக்கும், ஆன பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதை சரியா அந்த லெவலை வந்து சரியா வைக்கிறாங்க. அந்த சரியான ட்ராக்ல போகலன்னு சொன்னா கல்யாண வாழ்க்கை என்பது ஒரு ஒரு தண்டவாளத்தை போல தேவன் வைத்திருக்கிற ட்ராக்ல போகலன்னா அது வேற மாதிரி தான் இருக்கும். இது குடும்ப முகாம் அல்ல, இது திருமண ஆராதனை. மன்னித்து படுங்க, நான் முடிச்சிருவேன். இது பர்சனுக்கே போகல, முகவரெல்லாம் பேசியிருக்கேன். இப்ப இவங்க 2 பேரும் ரொம்ப கலைத்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். God bless you. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வாழ்க்கையை நிறைவாய் நடத்துவாராக. அல்லேலூயா. நல்ல அருமையான வார்த்தைகளை நான் சம்பவமாக கேட்கிறேன். மையாகவே இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டு எல்லாரும் அர்த்தமாக எண்ணப்பட்ட நம்மை இயேசு ரட்சித்து சிறப்பாய் நல்ல அமைதியாய் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் ஆலயத்திலே கொண்டு நடத்திருக்கிறார். நாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்னும் சிறப்பாய் அவருக்கு மகிமையை புகழ்ச்சியை கொண்டு சேர்க்கிறது. இதை நல்ல அருமையான வசனத்தின் மூலம் அருமையான ஐயா கற்றுக் கொடுத்தார்கள். இணைகிற பிள்ளைகளுக்கும் இங்கே இருக்கிற நமக்கும் ஒரு நல்ல சத்தியம். வருகிற வருடங்கள், வருகிற நாட்கள் கர்த்தருக்கு புகழ்ச்சியார், இயேசுக்கு புகழ்ச்சியார் நாம் வாங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம கடந்து போகிறோம். எல்லா கைகள் தட்டி ஒரு முறை ஆண்டவரை கையெழுத்துகிறோம். இந்த திருமண உடன்படிக்கையை நடத்தி வைக்கும்படியாக நமக்கு வருகை தந்திருக்கிற அருமையான ஐயா பாஸ்டர் ஜோசப் பாளைய அவர்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் நாங்குநேரியில் ஒரு பெண்கள் வேளாண்மைகளுடைய முதல்வராக இருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாரநாதா சபைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, ஒரு குடும்பமாக இருந்து எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு தகப்பனாகவும் இருக்கிறாங்க. அவங்க இப்படிப்பட்ட என்னுடைய இல்ல திருநாளிலே வந்து என்னுடைய சகோதரி மகனுடைய திருமணத்தை முடித்து வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அழைத்த போது வருகிறேன் என்று சந்தோஷமாக சொன்னார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றோம். மையாகவே இந்த பிரதர் சேவியராஜன் இருக்கிறார். நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு காலத்தில் எப்படியோ இருந்த எங்களை இயேசு இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் இயேசு. இரண்டாவதாக இங்கே அமர்ந்திருக்கிற பரிசுத்தமானவருடைய ஜெபமும் ஆலோசனையும் எங்களுக்கு விதமாக உயர்வை தந்திருக்கிறார். அதை மறக்க முடியாது. ஆகவே அருமையான தரப்பினரை அழைத்து அருமையான பிள்ளைகளை திருமண விவாதத்தை நடத்தி வைக்கக்கூடிய அன்போடு அவர்கள் அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் Hallelujah.
தேவனுக்கு வழங்க சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் எப்போதும் நமக்கு நன்மையானதை மாத்திரமே செய்கிற நல்ல கர்த்தர். அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். நாம் நினைக்கிறதுக்கு மேலா நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற ஒரு அன்பு தகப்பன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமாக சொல்லுவாங்க. இந்த நாளிலே இந்த அருமையான பிள்ளைகளுடைய விவாதத்தில் இருப்பது எனக்கு சந்தோஷம். மாப்பிள்ளை மொத்த பார்த்து உங்க போல இருக்கு. நம்ம தகப்பனார் தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு குடும்பத்துக்கு பிள்ளைகளாக இருக்கிறப்ப இருக்கு. நம்ம நிறைய சாப்பாடு கொடுப்போம். பாஸ்டர் ஜான்சன் குடும்பத்திற்கான நல்ல ஆலோசனை சொல்கிற ஒரு அருமையான மனுஷரோட அவருடைய பிரசங்கத்தை விட அவருடைய வாழ்வில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய தெரியும். ஏன்னா அவர் சாட்சி சொல்கிறார், இங்கே சாட்சியாக இருக்கிறாரு. எல்லா வீட்டில் பிளான் ஒழுங்காக இருக்கும். அந்த வீட்டில் போனால் எது எங்கே இருக்கும் அங்கே இருக்கும். அவ்வளோ அழகாக ரொம்ப ஒழுங்காக நீட்டாக செய்கிறவங்க. அவர் எங்கள் சகோதரருடைய வேலையை கூட சேர்த்து அவர் செய்வாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு தேவ மனுஷன். அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்டோம். நம்முடைய தேவனுடைய இணைப்பு இருக்கிறார். நம்மை ஆசிரியப்பட்டு தான் அவர் விரும்புகிறாரு. எல்லா தற்செயலாக உலகில் நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய திருமணம். ஆகவே ஆவிக்குரிய திருமணத்தில் ஒரு 2 பேர் இணைக்கப்படுவான்னு சொன்னால், உலகம் உண்டாதற்கு முன்பே தேவன் இவர்களை முன்குறித்து இவருடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். அதை காலங்கள் நிறைவேற்றுகிறார். இது பெரிய காரியங்களை கற்று செய்ய போறார். உலகத்தான் 2 பேர் நினைச்சா கூட தேவன் அவர்களை கூட ஆசீர்வதிக்கிற போது ஆவிக்குரிய தேவ மக்களை குறித்து தேவனுக்கு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டம் ஒன்று கூட தவறாமல் நிச்சயமாய் நிறைவேறும். இவர்கள் தேசத்தில் இயேசுக்கும் தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் சாட்சியாக இருப்பார். ஒரு வருஷத்தோட நினைப்பூட்டி நன்றி கொடுத்து எடுத்து விரும்புகிறேன். நான் வாசித்த வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் அங்கே 26, 27 வாசிக்கிற ஒருவர் 25 வேத பகுதியை நீங்க வாசிக்கும் போது உங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு குடும்பத்துக்கு சொல்லப்படுகிற போல இருக்கும். பிதாவுக்கு இல்லை, இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லி கொடுத்திருப்பார். ஆக இந்த குடும்பத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, சபைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, நம்ம செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை. இயேசு எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அப்படியே கிறிஸ்துவும் சபையில அன்பு கொண்டு தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும். தண்ணீர் முழுக்கின ஞானஸ்நானம் இடத்துல ஞானஸ்நானத்துக்கு வசனம் இருக்கு. இது தேவனுடைய வார்த்தையாகிய தண்ணீரை கொண்டு கர்த்தர் பரிசுத்தமாக்கி எல்லாவற்றுக்கும் மேலாக கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக விசுவாசியாக தேவனை தமக்குன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு இயேசு தம்மை தாமே உங்களுக்காக சபைக்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பில்லாதவர், அவர்களை ஒப்பில்லாமல் ஆசீர்வதிக்கிற வல்லவர். ஆகவே நம்ம அவருடைய கரத்தில் இருந்தால் போதும், அவருடைய ஆச்சரியமாய் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் மென்மேல் நடத்துவார். தோல்வி இல்லை, வெட்கம் இல்லை, வேதனை இல்லை. உடைய வாழ்க்கையில நன்மை, ஜீவன், வெற்றி, செழிப்பு, ஆரோக்கியம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஏராளம் தாராளமாய் தந்து உடைய ஆசீர்வதிப்பார்.
அப்படி மாத்திரம் சாப்பிடுங்க. மாத்திரம் போதும். ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில வாழ்ந்த போது 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். ஒரு நாள் கூட முடிந்ததுன்னு சொல்லல. ஆனால் சிலுவையை தலையை சாய்க்கும் முன்பு திருச்சபைக்கு தேவ பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து முடித்துவிட்டு ஒரு வல்லமையான சத்தத்தை கொடுத்தார். முடிந்தது சொன்னார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா முடிந்ததற்கு தோன்றுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு எதை செய்து முடித்தாரோ அதிலிருந்து தோன்றுகிறோம். பிள்ளையே கிடையாது. ஐயா சொன்னாங்க, இயேசு நல்லது கேட்டார், மிகவும் நல்லதாக இயேசு செய்து கொடுத்திருக்கார். ஆகவே இயேசுவை மாத்திரம் சார்ந்துள்ளோம். அடிக்கடி உடம்புக்கு ஒரு பாட்டு, எங்கள் பாட்டு வராது. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் நமக்கு. பிரியமானவர்களே, இயேசு மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இப்போது நேர்மையான பிள்ளைகளை விவாகத்தின் மூலமாய் குடும்பமாய் ஏற்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும்படி விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த மணமகன் ஜான் ஐசக்கும் இந்த மணமகள் ஐரிஸ் மெர்லினும் பரிசுத்த விவாக உடன்படிக்கையில ஐக்கியப்பட போகிறார்கள். அதை நாம் பார்க்கவும், அவர்கள் செய்ய போகிற பொருத்தங்களை கேட்கவும், தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து தங்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் வந்திருக்கிறோம். மனிதன் பாவமே செய்யாத காலத்தில் தேவன் தனியாக இருப்பது நல்லது என்று சொல்லி விவாகத்தை ஏற்படுத்தி குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். இயேசு இந்த பூமியிலே இம்மானுவேலாக மீட்பராக நடத்துகிறாரே. அப்போது முதல் கானா என்ற ஊர்ல நடந்த ஒரு திருமணத்தில் போய் தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உள்ள ஞான ஐக்கியத்தை காட்டுகளாக இருக்கிறது. திருமணம் என்பது தேவ சித்தப்படி தேவ மகிமைக்காக தேவ பக்தி உள்ள சந்ததிகளை பெற்று கர்த்தரின் பயத்தில் அறிவில் அன்பில் சத்தியத்தில் பிள்ளைகள் வளர்க்கப்படவும், கணவன் மனைவி தேசித்தனம் இல்லாமல் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஐக்கியத்தையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சகாயத்தையும் ஆதரவு அடையவும் திருமணம் செய்யப்படுகிறது. இப்போது கடந்த முறை திரு ஐசக் திருமதி லில்லி புஷ்பங்களுடைய வாழ்ந்தால் ஐசக்கும், சென்னை திரு ஜபராஜ் திருமதி பிருந்தாலேட் உடைய குமாரத்தி ஐரிஸ் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் 2 பேரையும் வேதத்தின்படி விவாகத்தில் இணைக்கப்படாத தடையான காரியமாக இருந்தால் மட்டும் நீங்கள் இப்படி சொல்லலாம். இல்லாவிட்டால் இதை ஒருவரும் ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். யாதொரு தடையும் இல்லை என்று அறிந்து இப்போது உடைய திருமணத்தை நடத்தப்பட்டுள்ளது. காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு விடவும் பிரதமராக இவளுக்கு புஷ்பாயத்தை சம்மதிக்கிறீர்கள். ஐரிஸ் ஜான் ஐசக் ஆகியவரை உனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி
நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கிறவர்களும் பிறப்புகம் பாராமல் இவருக்கு மனைவியாக சமைக்கிறீர்கள். இந்த பெண்ணை இந்த புருஷனுக்கு விவாகம் செய்யப்படுவது யார்? இங்க பாருங்க கொஞ்சம் அண்ணே அண்ணே ஜான் ஐசக் ஆகிய நான் ஐரிஸ் பெர்லின் ஆகிய உண்மை இன்று முதலில் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்வின் எல்லா நிலைமையிலும் உயிரோடு இருக்கிறவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். பெரிய சமமா வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கும் யாருக்கும் சாட்சியாக ஐரிஸ் பெர்லின் ஆகிய நான் ஜான் ஐசக் ஆகிய உண்மை இன்று முதல் என் விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்வின் எல்லா நிலைமையிலும் உயிரோடு இருக்கும் அளவும் உண்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். அன்பு மணமக்களுக்காக மணமகனுக்காக மணமகளுக்காக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த காலை நேரத்தில் இருக்கிற தேவனாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட உறவின் தேவனாக இருப்பதற்காக ஒவ்வொரு நூல் அறாது எழுதப்பட்டிருக்கிறபடி ஒருபோதும் அறாது இருக்கிற அந்த ஒவ்வொரு நூலாக இருக்கிற இயேசு இன்றைக்கு பிள்ளைகளுடைய கரங்களை நீ கிடைத்திருக்கிற தயவுக்காக வச்சிருக்கிறோம். அன்றைய கரங்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு அருமையான பிள்ளைகளுடைய இருதயங்களை தேவனே நீ ஒன்றாக இணைத்திருக்கிற தயவுக்காக
இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். மணமகளை நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது. ஒரு மனைவி ஒரு வீட்டோரில் கணிதரும் திராட்சை கொடி, பிள்ளைகள் பந்தை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எழுதப்பட்டிருக்கிறபடி என்றென்றைக்கும் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு அன்றவரே திருச்சபைகளுக்கும் தேசத்துக்கும் தேசங்களுக்கும் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கபடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம் தொடர்ந்து பிள்ளைகள் மேல பெருகுவதாக மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஜான் ஐசக்கும் ஐரிஸ் மெர்விலும் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறோம் என்று பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினாலே நான் யாவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காது இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு முன்னால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கொடுக்கிறோம். ஜான் ஐசக் ஐரிஸ் மெர்வின். This is and Mr. John Isaac. கரங்களை தட்டி வாழ்த்துகிறேன். கொடுத்துருங்க. விவாகத்திலே பரிசுத்தவான்களுடைய முன்னிலைமையிலே இணைக்கப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் அதினரின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் ஏற்ற சமயத்திலே புத்திர சந்தானங்களை பெற்றெடுத்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு வரும்படி நீர் சிலுவைக்கு போனீர் ஐயா. அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் பெற்று அனுபவித்து அநேகம் ஆயிரங்களுக்கு சாட்சியாய் நல்ல ஒரு பல்கலைக்கழகமாய் உங்களுடைய பிள்ளைகள் காணப்பட நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற வரவேற்பு ஆராதனை மற்றும் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இந்த நல்ல நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசுவின் நாமத்தில்
நன்றி சொல்லுகிறேன். இந்த காரியம் துவங்கின நாள் முதல் கொண்டு நாவரை கர்த்தரோடு செய்த நன்மைகளுக்காக கர்த்தர் நன்றி சொல்லுகிறேன். அவ்வாறு அழைக்கப்பட்ட பாஸ்டர்ஸ் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் சபை விசுவாசிகள் அனைவரும் வந்திருந்து இதற்காக ஆராதனையில் பங்கெடுத்தவர்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறது மாத்திரமல்ல, நன்றி சொல்லுகிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் அந்த உறவுகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஒரு சில விருதுகளுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து வருஷமே நீங்கள் இருந்து நல்ல ஆகாரத்தை ரசித்து இன்று வந்து மக்களை நீங்கள் கண்டிப்பாக வாழ்த்தி ஆசீர்வதித்து செல்ல வேண்டும் என்று மிகவும் எங்களை தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பக்கத்தில் அசைவ சாப்பாடு இருக்கிறது, சர்ச்சைகள் பக்கத்தில் சைவ சாப்பாடு யூஸ் செய்யப்படுகிறது. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமை காத்து எங்களுக்காக நீங்கள் அதுவாக இருந்து நீங்கள் சாப்பிட்டு தான் போனோம். வந்து அதனால் ஆசீர்வதிக்கும் கட்டணங்கள் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கும் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். கரங்களை தட்டி அவர்களை கொடுக்கிறேன்.
திருமணம் என்னும் திருவருட்சாதனம் மூலமாக இணைக்கப்பட்ட நமது அன்பு பிள்ளைகளை வாழ்த்து மூலமாக மணப்பெண்ணுடைய உறவுகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு தாத்தாவிலிருந்து எல்லாரும் மேடைக்கு வாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துன்னு நினைக்கிறாங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வாங்க.
இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. 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 அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே. மகனா என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே. மகனா என்னையும் ஏற்றுக்கொண்டீரே.
அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு.